Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Assalatu wassalamu ala sayyidil mursalin. அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ்வின் நன்னடியார்களே, குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெண்களே என்று உறுதியோடு தைரியத்தோடு சொல்ல வந்திருக்கும் நடுவர் அவர்களே, எங்களின் கண்ணியத்திற்குரிய உஸ்தாத் அவர்களே, சிங்கம் போல் சீரும் நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குடும்ப மகிழ்ச்சிக்கும் பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா? பெண்கள் தான், இதில் என்ன சந்தேகம்? நடுவர் அவர்களே, குடும்ப மகிழ்ச்சிக்கு மட்டுமல்ல, சுவனத்திற்கு அழைத்து செல்ல காரணமாக இருப்பதும் பெண்கள் தான். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், உதுஹுலுல் ஜன்னத அன்தும் ஃபஅஸ்வாஜுஹும் துஹ்பரூன். ஆணும் பெண்ணும் இருவரும் சுவனத்தில் நுழையுங்கள் மகிழ்ச்சியோடு என்று சொல்கிறான். நடுவர் அவர்களை, ஆண்களால் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லைனா கூட பரவாயில்லை, ஆண்களால் இன்றைக்கும் எத்தனை குடும்பங்கள் திண்டாடுகிறது, கஷ்டப்படுகிறது, நடுத்தருவுக்கு வருகிறது. காரணம் என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? மார்க்கத்தை பாருங்கள். பெண்ணிடம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் ஆண்கள் எப்படி ஒரே நாளில் கோடீஸ்வரனாகலாம் என்று கனவு கண்டு வேலைக்கே போகாமல் பெண்ணிடமிருந்து எப்படி பிடுங்கலாம் என்று பார்க்கிறார்கள். இன்றைக்கும் சில ஆண்களை பார்க்கலாம், நாங்கள் வரதட்சணை வாங்க மாட்டோம், பெண் வீட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டோம், பெண் வீட்டிலிருந்து ஒரு குண்டு ஊசி கூட வாங்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். பிறகு உங்க வீட்டுக்கு போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொல்லி குடும்பத்தில் இருக்கும் எல்லா சந்தோஷத்தையும் முறிஞ்சு விடுகிறார்கள் இந்த ஆண்கள். சொத்த மாப்பிள்ளையானாலும் சொக்க தங்கத்தில், அதுவும் 916 ஹால்மார்க் சீல் வச்சு 25 பவுன் நகை. வேலை வெட்டிக்கே போகாம ஊதாரித்தனமா ஊர் சுத்தினாலும் 50,000 பணம். வாட்சி வாங்க கூட வக்கில்லாதவனுக்கு கைக்கு ஒரு வாட்ச், அதுல ரோலெக்ஸ் ஆமா பெரிய ரோலெக்ஸ். விரலே இல்லாத விலைக்கு அன்னைக்கு இன்ஷியல் போட்ட மோதிரம், நிச்சயதார்த்தம் அன்னைக்கு 100 பேத்துக்கு ஓசி பிரியாணி, கல்யாணத்து அன்னைக்கு சுத்தமான கெடா கறியில 500 பேத்துக்கு தண்டச்சோறு. சுத்த பேக்கு மாப்பிள்ளையானாலும் தேக்கு மரத்துல கட்டல் பீருவோ. இப்படி கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம கை நீட்டி வாங்குறதுல பெண்ணை பெற்றவங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, கவலைப்படுவாங்க. இதற்கெல்லாம் ஆண்கள் காரணமாக இருந்துட்டு குடும்ப மகிழ்ச்சிக்கும் காரணம் ஆண்களாம ஆண்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட குடும்பம் இன்றைக்கு மட்டுமல்ல, இனி கியாமத் நாள் வரைக்கும் நிலைச்சிருக்க காரணம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். எனவே எங்களை மாதிரி பொம்பளை பிள்ளைகளாகத்தான் நிச்சயமாக ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்க முடியும், அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த ஆண்களை பெற்றவர்கள் என்னதான் கஷ்டப்பட்டு வளர்த்தினாலும் கடைசியில இவங்கனால நடுத்தருவுக்கு தான் வரணும். நடுவர் அவர்களே, உண்மையா நடந்த ஒரு சோக கதையை சொல்கிறேன், அதுக்கு பிறகு யாருக்கு தீர்ப்பு என்று நீங்களே முடிவு பண்ணுங்க. ஒரு அம்மா வீடு வீடா போய் பாத்திரம் கழுவி துணி துவைச்சு கஷ்டப்பட்டு தான் மகனை வெளிநாட்டுக்கு அனுப்பி டாக்டருக்கு படிக்க வைக்கிறாங்க. 5 வருடம் படிப்பை முடித்து வீடு திரும்பி ஊருக்கு வந்த போது வேலை செய்கின்ற தாய் ஓடோடி போய் வரவேற்றனர். மகன் நண்பர்களோடு வருகிறான். மகனிடம் நண்பர்கள் கேட்கிறார்கள், இந்த பெண் யார்? He is my servant. இவள் என் வேலைக்காரி என்று அறிமுகப்படுத்துகிறான். அந்த அம்மா மனது எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். ஆனால் எங்களை மாதிரி பெண்கள் ஒருபோதும் தாயை கைவிடுவதில்லை. தாய்க்கும் குடும்பத்திற்கும் கௌரவத்தை தருவது எங்களை போன்ற பெண்கள் தான். நடுவர் அவர்களே, குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களாக இருந்தால் ஏன் இத்தனை முதியோர் இல்லங்கள்? குடும்ப மகிழ்ச்சிக்கு சந்தோஷத்தை தருவது, கௌரவத்தை தருவது எங்களை போன்ற பெண் சிங்கங்களே. தீர்ப்பும் அதுவே வரும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.